சுழல் 2 சீசன் 2 இதான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். இது ஓடிடி பிளாட்ஃபார்மில் குறிப்பாக அமேசான் ப்ரைம் டைமில் வரப்போகுது. இது ஏற்கனவே அந்த 1 என்ற அடிப்படையில் ஏற்கனவே 2022 வருஷத்தில் 8 எபிசோட்ஸ், ஒரு எபிசோடு வந்து 40 நிமிஷம் என 8 எபிசோட்ஸ் போய் வெற்றிகரமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதன் மூலம் இந்திய மொழிகளில் 20 மொழிகளில் செய்யப்பட்டு உலக நாடுகளில் உள்ள 20 மொழிகளில், எதாவது அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டனா அதாவது பிரிட்டிஷாக இருக்கட்டும், ஹாலந்து, போலந்து, ஹங்கேரி, ஐரோப்பிய நாடுகள், சீனா, ஜப்பானு, இந்தோனேஷியா உட்பட இன்னொரு 20 நாடுகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட அந்த சுழல் வந்து 2வது சீசன் 2ன்னு போகிறாங்க. இதுவும் 8 எபிசோட்ஸு. இதில் வந்து 40 நிமிஷம் மாதிரி செஞ்சுருக்காங்க. யார்? புஷ்கர் காயத்ரி எழுதி அதை இயக்குனர் யார் பண்ணிருக்காங்க? அதாவது பிரம்மா, அச்சுதனன், அடுத்து முருகையன், இவங்கெல்லாம் இயக்கியிருக்காங்க. இதில் வந்து என்னாச்சுனாக்கா இது அந்த 2வது வந்து என்னாச்சுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 22 அவார்டுகளை உலக நாடுகள் முழுமையும் இருந்து அந்த சுற்றில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சைக்கிள் அது ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சுது. இப்போ அதை விட கூடுதலாக வரும்னு தான் அமேசான் ப்ரைம் டைமில் இதை தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னாச்சுனாக்கா கதை என்னங்க, கதைப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமூக செயல்பாட்டாளர், குறிப்பாக ஒரு அட்வொகேட், அவர் நாட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், குறிப்பாக அதாவது ஹியூமன் டிரான்சிஷன் சொல்லக்கூடிய மனிதர்களை கடத்துவது, குறிப்பாக பெண்களை கடத்துவது, இளம்பெண்களை கடத்துவது தொடர்பாக பப்ளிக் லிட்டிகேஷன் போடுறது. ஒரு நிறைய கோர்ட்டுகளில் அட்வொகேட்டுங்கிற மாதிரி வசதி வாய்ப்பான மனிதர் கோர்ட்டுகளில் வந்து போடுறது, அதுக்கு டைரக்ஷன்ஸ் வாங்குறது, இதை மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். பொன் பயன்மானி அவர் சுடப்பட்டு இறந்து விடுகிறார். இது தற்கொலையா கொலையா என்பதை கண்டுபிடிப்பதற்குன்னே ஒரு பெரிய ஏற்பாடுகள். இது கொலை என்றால் யார் செய்தது, ஏன் செய்தார்கள், எவ்வளவு காரணங்கள் இருக்கு. இது பண்ணும்பொழுது ஒரு வெப்சீரிஸுங்கிறதுனால என்னாச்சுன்னா, சில காட்சிகள் சினிமாவில் 2-2.5 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் போகிறப்ப கட் பண்ணி போவதற்கு பதிலாக ஒரு எபிசோடு ஒரு திரைப்படம் லெவலில் கொடுத்து 40 நிமிடங்கள் திரைப்பட லெவலில் கொடுக்க முயற்சித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விட்டார்கள். அது ஏன்னா வீட்டில் பார்க்குறப்போ ஒரு சமையல் செஞ்சுட்டு செய்வோம், வேறு ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு பார்ப்போங்கிறதுனால டைவர்ஷன்ஸு வரும்பொழுது கவனத்தை ஈர்ப்பதற்கு என்னென்ன வாய்ப்பு, கதையில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரணும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து சுவாரஸ்யமாக இருக்கணும். அது காமெடி என்ற பேரில் போய் வெறுப்பேற்றிடக்கூடாது. இப்படியெல்லாம் போகப்பட்டு இதில் என்னாச்சுன்னா, இதில் கேமராமேன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, டிஓபி வந்து முகேஸ்வரன், அவர் அந்த சஸ்பென்ஸ், இது த்ரில்லருங்கிறதுனால அது கேமராவை கையாளும் பொழுது லைட்டிங்காக இருக்கட்டும், பல விஷயம் இரவு வேலைகள் நடக்கக்கூடியது, தனியாக நடக்கக்கூடியதில் செஞ்சுருக்காரு. மியூசிக் வந்து சாம்சி, அது திரைப்படத்தினால அவர் வெற்றி பெற்றது போல் இதுலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், வசதிகளும் நிறைய ரசிகர்கள் பட்டாளத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார். இதில் பார்க்கலாம். இதில் என்னென்னா, இதில் ஆர்டிஸ்ட் இது என்னாச்சுன்னா, ஒரு நல்ல நடிகர், ஏற்கனவே பல படங்களில், இன்னும் சொல்ல போனால் நிறைய மதையான கூட்டம்னு 2013 வந்து தெரியட்டும், 2015 கிருமிங்கிற ஒரு படம், அது மாதிரி 2017 படியேறு பெருமாள் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் விக்ரம் வேதா படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த வகையில் ஒரு நல்ல கதிர், அந்த ஹீரோ, அந்த கதிர் வந்து அவ்வளோ லால் நம்ம கேட்கவே வேணாம். லால் வந்து ஒரு வெர்சடைல் ஆர்டிஸ்ட். அவர் என்ன செய்வார்னா, வெர்சடைல்னா ஒரு பண்பட்ட நடிகர். அவர் நடிப்பை வந்து எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும், அது எப்படியெல்லாம் மக்களை ஈர்க்கணும், அது இயற்கையாக பண்ணணும். வில்லனுக்கு வில்லனாக நடிக்கனாலும் பண்ணுவார், குணச்சித்திரம் தான் பண்ணுவார், ஏழைப்பாளையாக பண்ண அது செய்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஐஸ்வர்யா ராஜேஷ், அவரும் ஒரு நல்ல தெளிந்த ஒரு நல்ல லீடிங்காக ஒரே வருஷத்தில் 10 படங்கள் நடித்த ஒரு ஹீரோயின்னு இதில் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து குழந்தைகள், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இதுன்னு வந்துவிட்டால் எப்படி பெண்களை, குறிப்பாக இளம்பெண்களை எப்படி கடத்துகிறார்கள், அதை கடத்து வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, யாருமே முடியாத செய்கிறார்கள் என்பதை அது நிதானித்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக அந்த பெண்கள், அந்த 15 வயதுன்னு சொல்லப்போ ஒரு 10, 8, 9, 10 வயசு பெண்கள், அவர்கள் வயதானவுடன் ஒரு 7 பெண்கள் எப்படி அவர்கள் வந்து இது யார் ஒவ்வொருத்தரும் வந்து எப்படியெல்லாம் செய்கிறாரு, கதையை நம்ம சொல்ல வேண்டாம். இது வந்து
குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம், எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படம். சினிமாவுக்கு போக முடியல, நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ ஓடிடி என்பது வந்து அந்த கொரோனா காலத்தில் வேறு வழியில் இருந்துச்சு. இப்பொழுது நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு என்கேஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் பொழுது இங்கே உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூராசிரம் செய்திருக்கிறார்கள். அனைவராலும் பார்க்க வேண்டியது, பாராட்டக்கூடிய ஒரு படம். பார்க்கலாம்.